ஹாய் கைஸ், நம்ம கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பேர் புஷ் சாப்பர். நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொடியாக நறுக்கி கொடுத்துருவோங்க. இதிலே லாக் அண்ட் அன்லாக் பட்டன் இருக்குது. நம்ம அன்லாக் பண்ணால் மேலே வந்து புஷ்ஷர் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது யூஸ் பண்ண ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் அந்த பிளேடை வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த புஷ்ஷர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். நல்ல ஷார்ப்பான பிளேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி போட்டோம் ஆனியன். ஸோ புஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் 4ஆக கட் பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ஆனியன் போடுங்க. அதுக்கப்புறம் நல்ல பொடிசை நல்லா நறுக்கி கொடுத்துருச்சு. அதே மாதிரி தக்காளியும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். பார்த்திங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 2ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக ஆகிடும். ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் 4ஆக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சாப் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பொடியாக நறுக்க வராது வெங்காயம் தக்காளி. ஸோ அதனால் இது கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு பிளேடும் கொடுத்துருக்காங்க. இது பிளெண்டர். நம்ம ஏதாச்சும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூஸ் மாதிரி ஏதாவது பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்பரோட லிங்க் வேணால் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். பாய்.